இங்க ஒரு லேடி டேபிள் மேல ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. இப்போ ஆக்ஷனுக்குலாம் போயிட்டு எப்படி ஒரு பொருளை வாங்குவாங்களோ அதே மாதிரி இங்க குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இந்த குழந்தை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு குழந்தைய வாங்கிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இந்த குழந்தையோட ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த குழந்தையோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப புத்திசாலிங்க தான். அவங்கலாம் இந்த மாதிரி இடத்துல இருந்தவங்க. குழந்தைக்கு இந்த பிளட் குரூப் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழந்தையோட ஹிஸ்டரி பாக்குறவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் வந்துட்டு ஏலத்துல கலந்துப்பாங்க. ஒருத்தர் இப்போ இந்த குழந்தைக்கு பரம்பரை நோய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, குழந்தை வந்து பர்ஃபெக்டா ஹெல்த்தியா இருக்கு, நாங்க வேணா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க. நல்ல குழந்தை ஹெல்த்தியாவும் இருக்கு, அப்பா அம்மாவும் வந்து ஹெல்த்தியான ஆளுங்களா இருக்கிறாங்க, நல்ல புத்திசாலிங்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால குழந்தைய வந்து நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு நிறையவே வந்து பேரம் பேசுறாங்க. கடைசியில் இவங்க எதிர்பார்த்த விலையை விட அதிக விலை கொடுத்தே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை வித்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பொன் குழந்தைய தூக்கிட்டு வந்து டேபிள் மேல வைப்பாங்க. இந்த குழந்தையும் அதே மாதிரி தான், ரொம்ப ரேரான பிளட் குரூப் இருக்கிற குழந்தை. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தான். அப்போ ரொம்ப புத்திசாலிங்களா தான் இருப்பாங்க. குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கடையில் ஒரு பொருளை வாங்க போறப்போ அந்த பொருளை பத்தி எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ, இதுல என்ன இருக்கு, என்ன போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களும் இப்போ ஒரு பொருள் வாங்க போனா இந்த பொருள்ல இந்த ஃபீச்சர் நல்லா இருக்கு, இல்லைன்னா இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு எப்படி சூஸ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து குழந்தைங்களை பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இங்க வந்திருக்கிற எல்லாரும் வந்து பொருளுங்களை ஏலத்துல எடுக்கிற மாதிரி குழந்தைங்களை ஏலத்துல எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுல வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கிற குழந்தை எதுனா பையனா பிறந்திருக்கணும், குழந்தையோட வயசு 2 மாசத்துக்கு உள்ள இருக்கணும், குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்பா அம்மாவோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும், அப்பா அம்மாலாம் ரொம்ப புத்திசாலிங்களா இருக்கணும், அது மட்டும் இல்லாம குழந்தைகிட்டயும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா ஆக்டிவா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆளுங்க ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்ப அந்த குட்டி பையனை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த பையன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் சொன்ன உடனே வந்து எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க.